This conference will now be recorded. Hi, good morning. Today we're going to see one of the topic called DBT testing. If you are going for any productionized base transformation, உங்க transformation productioning கொண்டு போறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா you have to do some testing பண்ணணும். ஓகேவா? ஏன்னா உங்களோட டேட்டாவை நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. ஆக்சுவலா அதுல வந்து நல் வேல்யூஸ் இருக்கா, யூனிக்னஸ் இருக்கா, அப்புறம் வந்து கம்ப்ளீட்னஸ் இருக்கா, ஓகேங்களா, டேட்டா எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கா, ஓகேங்களா, இது மாதிரி வந்து சம் ஜென்ரிக் டெஸ்டிங்லாம் நீங்க பண்ணணும். டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ப்ரொடக்ஷனைஸ் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேபிள்ஸ். ஓகேங்களா, எந்த டேபிள் ப்ரொடக்ஷனைஸ் பண்ண போறியோ, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனைஸ் பண்ண போறியோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும். ஏன்னா நீ ரா லேயர்ல ஒர்க் பண்ண போற, ரா லேயர்ல நிறைய டேபிள்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்து நீ என்ன பண்ணுவ, ஸ்டேஜ் லேயர்ல யூ வில் அப்ளை சம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணும்போது யூ வில் ரைட் சம் பிசினஸ் லாஜிக்ஸ் எழுதுவீங்க இன் எஸ்கியூஎல். எழுதி என்ன பண்ணுவீங்கன்னா ஃபைனலி கோயிங் டு கிரியேட் அஸ் அ டேபிள். அந்த டிரான்சாக்ஷன் டேபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த டேபிள்ல கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் செட் பண்ண மாட்டீங்க. You won't set any constraints because you are taking the data from the raw table and doing all kind of transformation and then going to create a file table or view. Okay, it depends on the business requirement. அந்த டேபிள்ல you won't set any constraints. சில டைம் என்ன ஆகலாம் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் உள்ள வரலாம். ஓகேங்களா, for that you have to do one testing called uniqueness testing. uniqueness testing அப்படின்னா அந்த காலம்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. செகண்ட் ஒன் இஸ் நாட் நல் டெஸ்டிங். அந்த காலம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், நாட் நல் வேல்யூஸா இருக்குமே தவிர நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. இது மாதிரி வந்து நிறைய டெஸ்டிங் வந்து நீங்க பண்ணுவீங்க. டெஸ்டிங் பண்ணிட்டு எப்போ வந்து டெஸ்டிங் சக்சஸ்ஃபுல் ஆகுதோ தென் ஒன்லி வி வில் ப்ரொடக்ஷனைஸ் யுவர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் லாஜிக்ஸ். ஓகேங்களா, அவங்க லாஜிக்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அது வரையும் என்ன பண்ணுவீங்கன்னா யூ ஓன்ட் சென்ட் டு த ப்ரொடக்ஷன். ஓகே, still it will be in the development phase. Now already guys know DBT is nothing but a data build tool, mostly used for it's a data transformation tool. You can leverage the DBT tool by writing some SQL templates or some Python templates to transform and then you can test your data. DBT வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் டூல் தான், ஆனா நீங்க ப்ரொடக்ஷன் கொண்டு போறது முன்னாடி என்ன பண்ணலாம், டெஸ்டிங் இதுல பண்ணலாம். ஓகே, the company, the former company of DBT is Fishtown Analytics. Fishtown Analytics தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த DBT கண்டுபிடிச்சாங்க. Later they came with DBT Labs. Okay, mostly in modern data stock architecture they will use a tool called DBT tool. இப்போ பாத்தீங்கன்னா மாடர்ன் டேட்டா ஸ்டாக் ஆர்கிடெக்சர் தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த ஆர்கிடெக்சர்ல பாத்தீங்கன்னா DBT is one of the tool to do the transformations. Now what are the tests we have in the DBT core? DBT coreல என்ன டெஸ்ட்லாம் பண்ண முடியும்? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா the two categories we can do. One is generic test, another one is singular test. Okay, now இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதுல வந்து ஜென்ரிக் டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஜென்ரிக் டெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா டிபிடியே பாத்தீங்கன்னா ஒரு கீவேர்ட் கொடுத்துருவான், யூனிக், நாட் நல், அக்செப்டன்ஸ் வேல்யூஸ். இது மாதிரி வந்து நீங்க வந்து ஜென்ரிக்கா என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் பண்ணிக்கலாம். The first thing in generic category we going to see these many testing types: unit testing, not null testing, accepted value testing and relationship testing. Uniqueness na enna அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்குன்னா அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து யூனிக்கா இருக்கணும், அதுல டூப்ளிகேட் இருக்க கூடாது. If you take some customer ID should column should not have the any duplicates. ஓகேங்களா, should have only uniqueness values. Okay, next one is not null. Okay, இதுல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும், அந்த காலம்ல எல்லா ரோலையும் வேல்யூஸ் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா, இஃப் எனி ஆஃப் த ரோ இஸ் ஹேவிங் த நல் வேல்யூஸ் யுவர் டெஸ்ட் கேஸ் வில் ஃபெயில். ஓகேங்களா, டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடும். ஏன் வந்து இந்த டெஸ்டிங்லாம் பண்றாங்க அப்படின்னா நீங்க ரா லேயர்ல இருந்து எடுத்துதான் என்ன பண்ணுவீங்க, டிரான்ஸ்ஃபார்ம் லாஜிக்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ டேபிள் கிரியேட் பண்ணும்போது நீங்க வந்து அந்த டேபிளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ண மாட்டீங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணதாலதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டூப்ளிகேட் அந்த டேபிள்ல வர சான்ஸ் இருக்கு, நல் வேல்யூஸும் வர சான்ஸ் இருக்கு. ஓகே, தேர்ட் ஒன் இஸ் அக்செப்டட் டெஸ்டிங். அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க ஒரு ஜெண்டர் காலம் எடுத்துங்க, ஜெண்டர் காலம்ல என்ன வரலாம், மேல், ஃபீமேல் ஆர்
டிரான்ஸ்ஜெண்டர் வரலாம். ஓகேங்களா? இந்த 3 வேல்யூ தவிர்த்து வர முடியாது. அப்போ வந்து you will expect some value. That value should be present in your data set. If the value is not present in your data sets, ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மேல் ஃபீமேல் மட்டும் நான் வந்து என்ன பண்றேன்னா இருக்கா செக் பண்றேன். ஆனா பாத்தீங்கன்னா டேட்டால எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒன்று இருக்கு. அப்படி இருக்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடும். ஓகேங்களா? நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா அந்த காலம்ல மேல் ஃபீமேல் தான் எதிர்பார்க்கறேன். பட் we have one more value. That is value is called transgender. Because of that it failed. That's called acceptance value testing. You can say it's a acceptance testing. ஓகேங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது அங்க இருக்கணும். அது தவிர்த்து வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடும். But look at here, that's one column called payment status. They're looking for some values: pending, failed, accepted. இருக்கு. இந்த 4 வேல்யூ தவிர்த்து ஓகேங்களா வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா definitely it's going to fail. Now fourth one is relationship. இந்த ரிலேஷன்ஷிப்னு ஒரு டெஸ்டிங் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா டு டெஸ்ட் த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி செக். ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி செக்னா அப்படின்னா எம்ப்ளாயி ஐடின்னு ஒரு டேபிள்ல எம்ப்ளாய்டு இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த எம்ப்ளாய்டு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா வேற ஒரு டேபிள்ல இருக்கும். அப்போ ரெண்டு டேபிளையும் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடின்றது என்ன இருக்கும்? பேரண்ட் டேபிளையும் எம்ப்ளாயி ஐடி இருக்கும், சைல்ட் டேபிளையும் எம்ப்ளாயி ஐடி இருக்கும். பேரண்ட் டேபிள் இருக்க எம்ப்ளாயி எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சைல்ட் டேபிள் பாத்தீங்க அப்படின்னா சைல்ட் டேபிள் we can see the employee information. அப்போ இந்த ரெண்டு டேபிளுக்கு என்ன இருக்கணும்? ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி, ரெண்டுத்துக்குமே ப்ராப்பரா இன்டெகிரேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பேரண்ட் டேபிள்ல 101 ஒரு எம்ப்ளாய்டு இருக்கு அப்படின்னா சைல்ட் டேபிள் போய் பார்க்கறோம். போயிட்டு 101 இன்ஃபர்மேஷன் இல்ல, there is no 101 in child table. அப்போ your test case will fail. ஆனந்த் புரியுதா? That is called referential integrity check. In parent table you have employee as 101 இருக்கு. If you take the 101 ID and look in child table, that 101 is not present. அப்ப என்ன அர்த்தம்? There is no proper referential integrity between the two tables, parent table and child table. And then another example I can give. Customer ID I have 1, 2, 3. ஓகேங்களா? But in the child table, I can have the information of customer only 1 and 2. 3 is missing. 3 is missing. அப்போ வந்து எனக்கு ப்ராப்பரா இன்டெகிரிட்டி நடந்திருக்கா? ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி இருக்கா அந்த டேபிள் இருக்கா? இல்ல சார். There is no referential integrity. Okay. These are the generic testing we going to do today. ஓகேங்களா? இது தவிர்த்து நிறைய இருக்கு. சிங்குலர் டெஸ்டிங் இருக்கு. சிங்குலர் டெஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட மாடல் ஃபைலுக்கு நீங்க எழுதுற டெஸ்ட் தான் சிங்குலர் டெஸ்ட் சொல்லுவாங்க. நீங்க கேட்கலாம் சார் இந்த மாதிரி வந்து கொடுத்துறாங்க யூனிக் நாட் நல் அக்செப்ட் கொடுத்துறாங்க, இந்த டெஸ்டிங் மட்டும் தான் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா நாட் லைக் தட். ஓகேங்களா? நீங்க இருக்கிற இன்பில்ட் டெஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களே கொரி எழுதியும் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் நம்ம இதை பண்றோம் அப்படின்னா உன்னோட டிரான்ஸ்ஃபார்ம் லாஜிக்ஸ் நீ ப்ரொடக்ஷனைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு வேலிடேட் யுவர் டேட்டா, யூ ஹாவ் டு என்ஷூர் யுவர் டேட்டா all kind of testing is satisfied. Once all the conditions satisfied, testing conditions satisfied, then only you have to productionize your codes. ஓகேங்களா? நீங்க அப்பதான் பண்ணணும் ஒரு டேபிள்ஸை ப்ரொடக்ஷனைஸ் பண்ணணும், அது வரையும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? Now these are the generic testing we're going to see today. There are 4 generic testing. One is unit testing, not null, acceptance testing. Okay, we can say accepted values. Fourth one is relationship testing. See, இதெல்லாம் டெஸ்டிங் நேம்ஸ் கிடையாது. ஆக்சுவலா யூனிட் டெஸ்டிங் ஒன்று இருக்கு, நாட் நல் டெஸ்டிங் ஒன்று இருக்கு. இது வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. Fourth one is referential integrity check சொல்லுவாங்க. It's come under the name called relationship. ஒரு பேரண்ட் டேபிளுக்கும் சைல்ட் டேபிளுக்கு என்ன இருக்கணும்? டெஃபினட்டா பேரண்ட் டேபிள் என்ன இருக்கோ சைல்ட் டேபிள்ல அதே இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஐடிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் சைல்ட் டேபிள் இருக்கணும். If it's missing, that's missing in the referential integrity. நான் வந்து ஆனந்த் சொல்றேன், ஆனந்த் நீ மீட் பண்ணுப்பான்னு சொல்றேன். ஓகேங்களா? ஆனந்த் போய் அந்த பர்சன் மீட் பண்றாரு, போயிட்டு நான் சொன்ன பர்சன் மீட் பண்றாரு. அந்த பர்சன் சொல்றாரு, அவர் யாருன்னு தெரியாதுப்பா, இந்த பர்சன் யாரு ஒன்னு அமிச்சாங்களோ அவரேன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. அப்போ ப்ராப்பரா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி செக் இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டினா என்ன அர்த்தம்னா நான் யாரை டைரக்ட் பண்றேனோ அந்த பர்சனை மீட் பண்ணும்போது அந்த பர்சன் என்ன சொல்லணும் அப்படின்னா இவர் எனக்கு ஆல்ரெடி தெரியும்,
அவருக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தரணும் உங்களுக்கு. தட் இஸ் கால்ட் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. நவ் நீங்க அடுத்த கொஸ்டின் மைண்ட்ல வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி சார் இது எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஜென்ரிக் டெஸ்டிங் பண்றதா இருந்ததுன்னா யூ கேன் ஹாவ் த YAML ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா? இங்க DBT பொறுத்தவரையும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா YAML ஃபைல்ஸ் தான். ஓகேங்களா? மாடல் ஃபைல்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் and YAML ஃபைல்ஸ் நிறைய கான்ஃபிகரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். Till now we not seeing any configuration so far. Only we have seen YAML file for source configuration. ஓகேங்களா? உங்க டேட்டாபேஸ்ல டேட்டாபேஸ் நேம் மாறுது, ஸ்கீமா நேம் மாறுது அப்படின்னா நீங்க சோர்ஸ் ஒரு YAML ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல மேப் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி டெஸ்டிங்க்கு நீங்க என்ன பண்ணணும், YAML ஃபைல்ல எழுதணும். ஓகேங்களா? இந்த YAML ஃபைல் பத்தி ஒரு ஜெனரிக் ஓரி தர போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த YAML ஃபைல் வெர்ஷன் வந்து வெர்ஷன் 2. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா மாடல்ஸ்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா மாடல்ஸ்ல தான் உங்களோட ரா லேயர், ஸ்டேஜ் லேயர், ரிப்போர்ட்டிங் லேயர் எல்லாம் இருக்க போகுது. ஓகேங்களா? ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் மாடல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா என்டர் அடிச்ச உடனே ஒரு ஐஃபன் போட்டு நேம் தரணும். இந்த நேம்ன்றது என்ன அப்படின்னா நீங்க எந்த டெஸ்ட் பண்ண போற, வாட் டெஸ்ட் யூ கைஸ் கோயிங் டு டு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கரண்ட் பாப்புலேஷன் டெஸ்ட் பண்ண போறேன். கரண்ட் பாப்புலேஷன்ல டெஸ்ட் பண்ண போறேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இது கரண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. ஓகேங்களா? அண்ட் தென் காலம்ஸ் கொடுத்துட்டு காலம்ஸோட நேம் கொடுத்துரு. என்ன காலம் டெஸ்ட் பண்ண போற. சி YAML ஃபைல்ல பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒரே ப்ராப்ளம் தான் வரும். இண்டென்டேஷன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, சி யூ கேன் see space right, இண்டென்டேஷன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா இட் will throw the error. ஓகே? அண்ட் தென் நேம் வந்து காலமோட நேம் பாத்தீங்கன்னா கண்ட்ரி கோட். யூ கேன் give the description. Description is optional. ஏன் டிஸ்கிரிப்ஷன் தரோம் அப்படின்னா some person comes in a team, they should be able to understand this YAML file. Okay, this one is optional. And then டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு you have to give colon கொடுத்துட்டு hyphen கொடுத்து not null unique. Then how many testing will happen here, எந்த காலத்துல எனக்கு how many tests will happen, எந்த காலம் டெஸ்ட் நடக்க போகுது. Guys, make it mute. I'm saying something. Guys, I'm saying to you guys, I'm getting some external noise. The column name I want to know is which column I'm going to do the testing. Which column I'm going to do the testing? Anyone? Name column. Name column. Name column. Country code. In country code column is going to do the testing, and then test we're going to do is not null testing, unique testing. In the testing பாத்தீங்கன்னா ஒரே காலத்துல நீங்க மல்டிபிள் டெஸ்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க சில பேர் கேட்கலாம் வந்து சார் ஒரு காலத்துல ஒரு டெஸ்டிங் பண்ணலாம் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு காலத்துல நீங்க n நம்பர் ஆஃப் டெஸ்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? நாட் நல் டெஸ்ட் பண்ணலாம், யூனிக் டெஸ்ட் பண்ணலாம், டூப்ளிகேட்ஸ் செக் பண்ணலாம். அண்ட் தென் செகண்ட் காலம் இஸ் கோயிங் டு பி நேம், கண்ட்ரி நேம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நேம் ஆஃப் கண்ட்ரி. ஓகேங்களா? அண்ட் தென் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. இங்க பாத்தீங்கன்னா இவன் டெஸ்ட் எதுவும் பண்ணல. they are just given the column names. காலம்ஸ் கீழே பாருங்க, காலம்ஸ் கீழே இந்த இன்டர்நெட் பார்க்கணும். பாத்தீங்கன்னா இது கீழே வருதுன்னு அர்த்தம். அப்போ கண்ட்ரி நேம் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பட் they are not doing any testing. If you want to do some testing, you can put testன்னு உள்ள போட்டுட்டு நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இட்ஸ் அப் டு யூ. நம்ம என்ன பண்ண போறோம்னா இது மாதிரி ஒரு டெஸ்டிங் பண்ண போறோம். ஜஸ்ட் கோ டு IDE. Just restart the IDE. See the former company is Fishtron Analytics. Now it's came as DBT Labs. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆயிடுச்சா? எல்லாம் லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து சில கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சார் இப்போ டெஸ்ட் ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இங்க எழுதலாம் கேட்டீங்கன்னா இங்கேயும் எழுதலாம், இல்ல நீங்க எந்த மாடல் ஃபைல டெஸ்ட் பண்ண போறீங்களோ அங்கேயும் எழுதலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, மாடல் ஃபைல் எங்க இருக்கு பாருங்க. மாடல் ஃபைல், வேர் இஸ் தி மாடல்ஸ், கிளிக் ஆன் தி மாடல்ஸ். இது மாதிரி ஒரு லேயர்லயும் நீ டெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஜென்ரிக்கா எழுத போறேன் ஓகேங்களா அப்படின்னா டெஸ்ட்ன்ற ஃபோல்டர்ல தான் மோஸ்ட்லி நிறைய எழுதுவாங்க. ஓகேங்களா? பட் டுடே ஐ கோயிங் டு டு இஸ் in every model file I'm going to do the testing. Okay, just go to the raw layer. You can able to see there are various model files we have for the raw layer, right? Okay, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இங்கேயும் எழுதலாம், நீங்க
டெஸ்ட்ன்ற ஃபோல்டர்லயும் நீங்க வந்து YAML ஃபைல் கிரியேட் பண்ணி எழுதலாம். ஓகே, now just I'm going to do is இந்த raw layer I'm going to create வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு. ஓகே, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா எம்ப்ளாயி எப்பவுமே டெஸ்ட் பண்றதா என்ன பண்ண தெரியுமா, டெஸ்ட்னு கொடுத்துருங்க and then YML ஃபைல் YAML ஃபைல் கொடுத்துருங்க. just create the file and then double click the file. Now the YAML file will be created for you. Okay, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், version 2 கொடுக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா models கொடுத்துட்டு you have to provide the column name, அப்புறம் என்ன டெஸ்ட் பண்ண போற, அப்புறம் வந்து column description என்ன, you have to provide everything. But you guys are not aware of the indentation. ஓகேங்களா, இது நீங்க பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, இண்டென்டேஷனை பிராக்டிஸ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா you will suffer a lot. Without YAML files you can't able to work in DBT. Okay, now see இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து DBT Labs-ஓட டாக்குமெண்டேஷன். ஓகேங்களா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் கொடுத்திருப்பான், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து if you scroll down you can able to see build database-ல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நீங்க வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, now what I going to do, just I going to copy. If you guys not aware of the YAML file, just have the template and paste it here. உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுங்க, மாத்திக்கங்க. just save it. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னு பாருங்களேன். just what I going to do, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. என்ன தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் காட்ட போறேன். I going to remove all these things. இதெல்லாம் தேவையில்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சரி, ஃபர்ஸ்ட் வந்து நேம் கொடுங்க. ஓகே, give some name. நேம் என்ன தரலாம் நம்ம, it's going to be employee. கரெக்டா, just give employee கொடுங்க. ஓகே, in employee what the column name we have, உங்களுக்கு தெரியல என்ன பண்ணுங்கன்னா just go to do one thing. ஓகே, இங்க வந்து இங்க போயிட்டு இந்த இது ஓபன் பண்ணிச்சுங்க, raw employee பாத்தீங்களா, just go and see the preview பாருங்க. உங்களுக்கு காலம் தெரியல அப்படின்னா just go and see the preview. ஏன்னா நம்ம சோர்ஸ்ல வந்து நம்ம எடுக்கிறோம், தெரியுதா, we given the HR info. Okay, and then employees கொடுத்துட்டோம். now just give the pre-selection கொடுங்க, we'll get the data. what happened guys, employee does not exist or authorized. what happened, pre வந்துச்சு அன்னைக்கு already. object employee does not exist or not authorized. 1 minute guys. Yeah, see some issue is there. Okay, actually we'll fix it later. We'll take this table, employee table பாத்தீங்கன்னா இது ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா employee does not exist or not authorized. மேபி வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்னோவ்ல செக் பண்ணணும் போயிட்டு, இந்த டேபிள் கான் பார்க்கணும் போயிட்டு, இல்ல அப்படின்னா it throw there employees. 1 minute, I want to check the table here. Just go to some worksheets. Just go to the tutorial, go to tables. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, சாரி நான் வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பார்க்கணும், வெயிட் பண்ணுங்க. சோர்ஸ்ல ஒரு YAML ஃபைல் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்து எம்ப்ளாயி தான் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, இட்ஸ் 20 எம்ப்ளாயி ஆக்சுவலி. நம்மளோட இது பாத்தீங்கன்னா DBT test or transform. 1 minute guys, I don't want to confuse you. எம்ப்ளாயி தான் இருக்கு. ஓகேங்களா, I think some mistake is happening there. Now as of a testing purpose, what we'll do, we'll take a department table. ஓகேங்களா, department table பாத்தீங்கன்னா just we'll look at the values. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா department ID, department name, manager ID and location ID இருக்கு. just do one thing guys, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட YAML ஃபைல் எடுத்துக்கலாமா, டெஸ்ட் ஃபைல் எடுத்துக்கலாம். we'll close all these things, source file க்ளோஸ் பண்ணிடுங்க.
ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட் மாத்திருங்க. give some name டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட் கொடுத்துருங்க. இப்போ எந்த காலம் டெஸ்ட் பண்ண போறேன் அந்த காலம் நேம் கொடுத்துடணும். ஓகே, ஜஸ்ட் give the column name. காலம் நேம் ஐ கோயிங் டு டெஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங், பர்ச்சேசிங், ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல டூப்ளிகேட்ஸ் இதுக்கான நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நான் வந்து செக் பண்ண போறேன் இந்த காலம் டூப்ளிகேட் தான் பார்க்க போறேன். டெஸ்டின் கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரொவைட் த டிபார்ட்மெண்ட் நேம் செக் பண்ணிடலாம். ஓகே, இதுல வந்து எவ்வளவு பார்த்துடலாம். ஸ்கிப் ரிசர்ச் கொடுங்க. ஓகே, 27 ரோஸ் இருக்கா? குட், 27 ரோஸ். ஓகே, administration, marketing, HDFC, payroll, IT. okay, we have 27 rows we have. okay, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காலமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, யூனிக்னஸ் செக் பண்ணி எடுத்துக்கலாம். okay, now we will do one thing. just we will take the department name and provide in the YAML file. okay, name கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூனிக்னஸ் டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, நாட் நல் பண்ண போறது இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு காலத்துக்கு நீங்க மல்டிபிள் டெஸ்டும் பண்ணலாம் நீங்க. ஓகே, ஜஸ்ட் சேவ் இட். சேவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க YAML ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரா ஃபோல்டருக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, ஒரு ஸ்பெசிபிக் மாடல் ஃபைல் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா அந்த லேயருக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்க YAML ஃபைல் இருக்கணும். இல்ல நான் ஜெனரிக்கா எழுத போறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் ஃபோல்டர்ல இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா I want to run my test cases. dbt டெஸ்ட் கொடுத்துருங்க இந்த வாட்டி. ஓகேங்களா, ஏன்னா டெஸ்டிங் தான் பண்ண போறீங்க. dbt டெஸ்ட் கொடுத்துட்டு -s கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளஸ் கொடுங்க. பிளஸ் கொடுத்துட்டு நீங்க எந்த மாடலை டெஸ்ட் பண்ண போறீங்களோ அதை கொடுக்கணும். நீங்க கேட்கலாம் சார் YAML ஃபைல் தரணும் கேட்பீங்க. YAML ஃபைல் தரக்கூடாது. ஓகேங்களா, நீ வந்து எந்த மாடலை டெஸ்ட் பண்ண போற இந்த டெஸ்ட் கேஸ் வச்சு எந்த மாடல் டெஸ்ட் பண்ண போறேன்னா நான் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றது தான் டெஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் காப்பி the name and give it here. okay, and then .sql is optional. okay, now what you can do, just run the dbt test. okay, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா let's go detail போங்க. 1 minute guys. dbt test இருங்க வரேன். it's getting success. 1 minute. yeah, just scroll down. okay, இத பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் சக்சஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா but it has to show something, right? 1 minute. வரேங்க. This conference will now be recorded. see, I made a blunder mistake. ஓகேங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா நீங்க dbt டெஸ்ட் பண்ணுவீங்க. டெஸ்ட் பண்ணிட்டு -s கொடுத்து பிளஸ் கொடுத்துட்டு you will provide the model file. okay, you will provide the model file கொடுப்பீங்க. model file by departments of model file. just copy and provide the name .sql கொடுங்க. இப்போ உங்க டெஸ்ட் ரன் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா சக்சஸ் வருது. ஆனா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். இப்போ ரன் ஆகல பாருங்க. it took only 0.01 seconds வந்திருக்கு. ரன் ஆகல பாருங்க. சக்சஸ் இதுவும் சும்மா ஜெனரேட் காட்டுது தவிர ரன் ஆகல. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மாடல்ஸ் கொடுக்கும்போது நீங்க உங்க மாடல் நேம் கொடுத்துடணும். மாடல் நேம்னா I am talking about the model file name. என்னோட மாடல் ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? என்னங்க இருக்கு? what we have raw departments.sql இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வந்து மாடல் நேம் தரணும். ஓகே, கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த .sql வந்து ஆப்ஷனல், தரணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் திருப்பி ரன் பண்ணுங்க. now it's running. see, now ரன் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா
நீங்க சூஸ் பண்ண காலம்ல எந்த ஒரு டூப்ளிகேட்ஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன் கேஸ் டூப்ளிகேட்ஸ் இருந்தா இது ஃபெயில் ஆயிடும். இது ஃபெயில் ஆயிடும். which will get failed? Test. இந்த யூனிட் டெஸ்டிங் ஃபெயில் ஆயிடும். ஓகேங்களா, ஃபெயில் வந்துடும், பாஸ் வராது, ஃபெயில் வந்துடும். அப்போ நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ வந்து இது எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் கோ டு த டீடைல். நவ யூ கேன் able to see the real informations. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்களேன். நீங்க பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா அதே வந்து ஒரு SQL அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க யூனிட் தான் யூஸ் பண்றீங்க, அந்த யூனிக்கான லாஜிக் பாத்தீங்கன்னா இங்க அப்ளை பண்ணிருக்கும். தெரியுதா? ஹேவிங் கவுண்ட் greater than group by பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் நேம் group by பண்ணிட்டு ஹேவிங் கவுண்ட்ஸ் greater than 1 மோர் தென் 1 வரலாம் டூப்ளிகேட் சொல்லிட்டு என்ன பண்ணிடுது, அதுவே உங்களுக்கு பேக் எண்ட்ல எழுதி கொடுத்துருது. ஓகேங்களா, தீஸ் ஆர் கால்ட் ஜெனரிக் டெஸ்டிங். நவ நெக்ஸ்ட் திங் we going to do, நீங்க கேட்கலாம் வந்து சார் வந்து ஒரே காலம்ல மல்டிபிள் டெஸ்டிங் பண்ணணும் கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஐஃபன் கொடுங்க, கொடுத்துட்டு the keyword we have to use it not null. இப்போ not null அந்த காலம்ல நல் வேல்யூஸ் செட் பண்றீங்க. நல் வேல்யூஸ் இருந்தா ஃபெயில் ஆயிடும். ஆனா எல்லாமே நாட் நல் வேல்யூஸா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாஸ் ஆயிடும். ஓகே, ஜஸ்ட் add this one more test, save it and run one more time. dbt, what's the command? Command name dbt test hyphen yes அப்புறம் கொடுத்து நம்ம ரா டிபார்ட்மெண்ட் பிளஸ் தர தேவையில்ல, டிபெண்ட்ஸ் இந்த தரலாம், நீங்க அப்படியே கொடுக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இல்லைன்னா அந்த டிபெண்ட் ஃபைல் ஃபர்ஸ்ட் ரன் ஆயிட்டு அப்புறம் டெஸ்ட் பண்றதா பிளஸ் தாங்க. பிளஸ் கொடுத்துட்டு டாட் SQL is optional. Now it's running. See, it has to run two tests. One is unique, another one is not null. பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நாட் நல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸ் இருக்கு, as well as பாத்தீங்கன்னா எதுலயுமே டூப்ளிகேட்ஸ் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷனைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, till then it will be in the development phase, it should not get productionized. Okay, this is how you have to do the testing. Now I'm going to show one more testing. யூனிக் பார்த்தாச்சு, நாட் நல் பார்த்தாச்சு, இதுலயே பார்த்தாச்சு. now இதுல பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பார்க்கணும். அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஓகே கைஸ், you know what is acceptance testing? acceptance testing என்ன அர்த்தம்னா, நீங்க கொடுக்குற வேல்யூஸ் வந்து அந்த டேட்டால இருக்கணும். ஓகேங்களா, அதை தவிர்த்து டேட்டால வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயில் ஆயிடும். புரியுதா? ஃபைன். now these thing you have to keep in mind. accepted values ன்றது ஒரு இருக்கு. ஓகேங்களா, இத கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், வேல்யூஸ் கொடுத்துட்டு என்னென்ன வேல்யூஸ்லாம் உங்களுக்கு வரணுமோ அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, what I going to do, I going to give one name. இந்த காலம் கீழே வரதுல காலம் நேம்ஸ் நான் என்ன பண்ண, வேற காலம் டெஸ்ட் பண்ண போறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு எத்தனை மாத்திக்க போறேன். இப்படி வந்துருங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும், நேம்ல போடணுமா, பேக்ல வந்துருங்க. இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணணும். புரியுதா? இந்த காலம் கீழே வர பதிலா காலம் நேம்ஸ். ஓகேங்களா, அதுக்கே நம்ம டெஸ்ட் பண்ண போறீங்க. அதோட அக்செப்டன்ஸ் வேல்யூஸ்ன்றது ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். now the column name I want to provide. ஓகே, என்டர் அடிச்சிங்க. காலம் நேம் நான் என்ன டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, just go to raw departments, just run this preview, you will get these columns. okay, இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, I going to check few values. okay, I'll take manager ID column. manager column எடுத்துக்கிட்டு go to employees test, change the column name as manager ID. okay, and then you have to do the test, though it's acceptance testing, and then you have to place some values. ஓகேங்களா, நான் வேல்யூஸ் என்ன பிளேஸ் பண்ண போறேன்னு பாருங்க. அந்த வேல்யூஸ் ஐ கோயிங் டு பிளேஸ் இட் அஸ், சும்மா செக் பண்றேன். ஓகேங்களா, 200 201 இருக்கும் செக் பண்றேன். அது தவிர நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஐ வில் டேக் 200 and 201.
201, and then sorry, 200, 201, and then I have going to have like 203 and 121, 203 and 121. Two not 3 and 121. Save it. Okay, good. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I going to test around 2 columns. In one column I'm going to do 2 kind of testing, unit testing and not null testing. Another column I'm going to use one more testing called acceptance value testing. I am checking these values. இந்த வேல்யூ வந்து இருக்க செக் பண்றேன். ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னா அது தவிர்த்து நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? apart from 200 201 I have like 145 100. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா என் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகணுமா? My test case should get pass or fail. Fail sir. Fail ஆகணும். ஓகேங்களா? DB test கொடுத்துருங்க. -s கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன டேபிள்ல வந்து செக் பண்ண போறீங்களோ just copy the name and paste it. SQL is optional. Now it's going to run the test. It has to run 3 tests. அதுல ஒன்னு ஃபெயில் ஆயிடுச்சு. பாருங்க. Total all is 3. All is 3. In that 2 is pass, 1 is fail. Because I am checking the 200, 201, 203, 121. In the 4 values are irukum, but the remaining values are in the table. Sorry, in the tables la pathina idu third values la irukku. Adu pathina acceptance value testing kedaiyadu. எப்ப நீங்க acceptance testing போவீங்க அப்படின்னா லைக் ஏஜ் போக மாட்டீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் காலம் போவீங்க. ஓகேங்களா? ஜெண்டர் காலம் ஆர் எனி கைண்ட் ஆஃப் கேட்டகரிக்கல் வேரியபிள் காலம்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா போவீங்க. ஓகேங்களா? அது போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் செக் பண்ணணும். அந்த வேல்யூஸ் தவிர்த்து வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடத்துல இருந்ததுன்னா ஃபெயில் ஆயிடும். Now you can expand it. You can able to see the details why it got failed. Just scroll down. இத பாத்தீங்கன்னா அதுவே ஒரு காமன் டைப் எக்ஸ்பிரஷன் எழுதி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இத பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த அப்ளை பண்ண வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் வந்து நாட் இன் செக் பண்ணி பார்க்கும். அது தவிர்த்து வேல்யூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆயிடும். ஓகே, these are the testings we have to do. Okay, now okay, good. Next thing I'm going to show. இப்போ கேட்கலாம் வந்து நீங்க வந்து யூனிட் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, நார்மல் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, அக்செப்டன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டெஸ்ட்னு கொடுத்துருக்கீங்கல்ல எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாடல் வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் மீனிங். இந்த மாடல் வந்து எடுத்துக்கோ மீனிங். இதை வந்து நம்ம லேட்டரா பார்க்க போறோம். ஓகேங்களா? we going to see all YAML files later. As of now, guys should know how to do the generic testing, how to do the unit testing and not null testing. Another one is accepted values testing. Okay, now you can add the இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிட்டே போலாமா இல்லையா சொல்லுங்க? இது மாதிரி ஆட் பண்ணிட்டே போலாமா? ஆனந்த் ஆட் பண்ணலாமா இல்லையா? எஸ் சார், எஸ் சார். இது மாதிரி வந்து என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட இது வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். ஜஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல போய் என்னென்ன வேலை செக் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லொகேஷன் ஐடி செக் பண்ண போறீங்களா? லொகேஷன் ஐடி வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிவ் தி நேம் அஸ் லொகேஷன் ஐடி. இங்க போடும்போது பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் பாத்துக்கணும். ஏதாவது ஒரு ஸ்பேஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபெயில் ஆயிடும். நீங்க இது பண்ணிக்கலாம், ஃபார்மட் செக் பண்ணிக்கலாம். இங்க சக்சஸ் வரணும். இங்க YAML ஃபைல் சக்சஸ் வந்ததா மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ரன் பண்ணணும். ஓகேங்களா? இங்கேயே உங்களுக்கு ஃபெயிலியர் வருது அப்படின்னா இங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு இன்டென்டேஷன் லைட்டா மூவ் பண்றேன் பாருங்களேன். மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ஃபார்மட் இது பண்றேன். எனக்கு ஃபெயில் வந்துருங்க. I don't know why it's getting success again. 1 minute. Sorry, 1 minute. சக்சஸ் தான் வருது ஃபார்மட். My God. இருங்க. I don't know why it's getting success. Okay. ஒரே செகண்ட் வரேன்.
success தான் வருது actually that's not giving the proper thing வரணுமே இருங்க ஆட்டோமேட்டிக் அலைன் மாறிடுதா just give the format name again give success okay just to see follow the indentation it's giving success again for us format check பண்ண முடியும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடிஷனலா எடிட்டர் வச்சு என்ன பண்ணுங்க ஃபார்மட் செக் பண்ணீங்க ஆனா வந்து நீங்க ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டென்டேஷன் கரெக்ட்டா தரணும் ஓகேங்களா if you miss the indentation everything will go wrong just do one thing copy and paste again just copy and paste put the test case name பாத்தீங்கன்னா தப்பா போட்டுறாதீங்க பேக்ல வந்துட்டு கரெக்டா நேம் இருக்கிற இடத்துல நேம் வரணும் டிபார்ட்மெண்ட் நேம் வருது டெஸ்ட் வந்து அதுக்கு கீழே வரணும் ஓகேங்களா யூனிக் நார்மல் பண்றீங்க the column names I have to give it as sorry what happening here just give the selection dbt found two tests with unique name okay dbt found two tests with name department name defined on column okay go back just 1 minute okay இந்த டிபார்ட்மெண்ட் நேம் வந்து மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்துக்கணும் இல்லையே இது வரேங்க okay good okay take the location id and change it here இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா I am going to test with around 3 columns one is department name another one is manager id and location இது மாதிரி வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் okay just remove this not null save it and then you can perform the dbt test -s plus just copy this name and then run it now it's going to run all the tests இதல பாத்தீங்க அப்படினா uniqueness டெஸ்ட் பண்றேன் இது ஃபெயிலியர் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் it's getting failed லொகேஷன் ஐடி டூப்ளிகேட்ஸ் இருக்கு சார் லொகேஷன் டூப்ளிகேட்ஸ் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே see tomorrow like we going to see like what is mean by singular test and then how to configure the test in test.folder generic test எழுதுறது அப்புறம் SQL யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுத முடியும் ஓகேங்களா இது மாதிரி வந்து யான் ஃபெயில் பண்ணாம நீங்களே ஒரு SQL query எழுதி உங்களோட மாடலை டெஸ்ட் பண்ண முடியும் ஓகே but you have to use a ref function to refer your model and then you can do all kind of testing by writing a piece of SQL queries